வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அங்காரக சதுர்த்தி. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள துவரம்பருப்புல இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும், பணவரவு நிச்சயமா பட்டைய கிளப்போன்னே சொல்லலாம். அதிரடியான மாற்றங்களை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். பணவரவுன்னு மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய கூட தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை, இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அங்காரகனோட அருள் முழுமையா நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கடன் பிரச்சனையும் நிச்சயமா இருக்காது. இன்னைக்கு ஒரு சிலருக்கெல்லாம் கடனுக்கு மேல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்திலையும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி கடனை வாங்கிட்டு நிம்மதி இல்லாம, சாப்பிட முடியாம, தூங்க முடியாம கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில இருந்து நீங்க முழுமையா வெளியில வரணும்னா கட்டாயமா உங்களுக்கு இந்த அங்காரகனோட அருள் தேவைப்படும். அந்த வகையில அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. அதுவும் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை. இந்த கார்த்திகை மாசம்னு சொன்னாலே முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்த மாசமா இருக்கு. இப்படிப்பட்ட மாசத்துல வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள். இப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அமைப்பை அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நாம செய்ய வேண்டிய அந்த ரகசிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. சரி, யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பண பற்றாக்குறையோ பண கஷ்டமோ கடன் பிரச்சனையோ இருந்துகிட்டு தான் இருக்கு. பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. இந்த நேரத்துல செவ்வாய் பகவானோட ஆற்றல் அதிகமா இருக்கும். இந்த நேரத்துல நாம செய்யும் போது அந்த அங்காரகனோட அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இந்த செவ்வாய் ஹோரை நேரத்துல உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா இன்னைக்கு மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. அந்த நேரத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி இந்த 2 நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு டப்பால தான் ஒரு பொருளை மறைச்சு வைக்க போறோம். அதனால நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு டப்பாவை இந்த பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனியா டப்பா எடுக்கணும், அதுல கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய டப்பாலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அடுத்ததா நமக்கு ஒரு பிரியாணி இலை தேவைப்படும். இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிகப்பு நிறமும் அங்காரகனுக்கு உகந்தது.
சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உங்க வீட்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. பெட்டுக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். மத்தபடி உங்க வீட்ல எங்க உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலை முடிஞ்ச அளவுக்கு கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலைக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த பிரியாணி இலைய உங்க கையில, அதாவது 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் பிரியாணி இலைய வச்சுக்கிட்டு முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க பொதுவா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், அதே மாதிரி உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவும் ஐஸ்வர்யமும் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மறக்காம உங்க 2 கைக்கு நடுவுல பிரியாணி இலைய வச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய ஒரே ஒரு முறை மட்டும் அந்த பிரியாணி இலையில நீங்க எழுதுங்க. அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த பிரியாணி இலையில வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை எழுதிக்கோங்க. பொதுவா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள், இன்னும் சொல்ல போனா ஒரு மாசத்துக்கு 2 முறை கூட இந்த வார்த்தையை வச்சு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை க்ளோஸ் டு ஹார்ட், அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுத்த வார்த்தை. எப்பெல்லாம் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதோ, எப்பெல்லாம் நம்மளை இதுல இருந்து யாராவது காப்பாத்திர மாட்டாங்களாங்கிற எண்ணம் எனக்கு தோணுதோ, எப்பெல்லாம் அடுத்தவங்களோட ஆறுதல் எனக்கு தேவைப்படுதோ, அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தை தான். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப நல்லாவே ரிசல்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இதை நான் திரும்பி திரும்பி பரிகாரமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு எப்பெல்லாம் ரொம்ப தாங்க முடியாத மனவேதனை இருக்கோ அப்பெல்லாம் இந்த வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய சொல்லி பாருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் சொல்லி பாருங்க. நிச்சயமா அந்த முருகப்பெருமான் யார் மூலமாவது உங்களுக்கு தேவையான உதவிய கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாரு. இத நான் அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்றேன். என்னோட லைஃப்ல நான் எப்பயுமே ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த வேலும் மயிலும் துணை, 2வது பாத்தீங்கன்னா இந்த ஹோபனோபோனோ டெக்னிக். இந்த ஹோபனோபோனோ டெக்னிக் இப்பதான் யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதற்கான விளக்கம் மட்டும் இல்லாம அந்த ஹோபனோபோனோ சாண்டிங்கையும் 108 டைம்ஸ் சாண்டிங்கையும் நான் தனி வீடியோவாவே என் வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த ஹோபனோபோனோ டெக்னிக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ட கொடுக்குது. இத கண் கூட நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்காக அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். சரி, இப்போ வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய நீங்க எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரியாணி இலைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பிரியாணி இலைய நீங்க துவரம்பருப்பு டப்பால யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க. இந்த பரிகாரம் நீங்க செய்யறது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். இந்த பிரியாணி இலைய துவரம்பருப்பு டப்பால வச்சிருக்கிறது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க ஃபேமிலியை தாண்டி வெளியில இருந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடிய உங்க கெஸ்டுக்கு, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த துவரம்பருப்புல நீங்க மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பிரியாணி இலை தெரியாம பாத்துக்கோங்க. இந்த பரிகாரம் நீங்க செய்யறீங்க அப்படிங்கறதையும் வெளியில சொல்லாதீங்க. மத்தபடி இந்த பரிகாரம் இருக்குங்கிறத நீங்க வாயால சொல்லலாம், ஆனா நீங்க செய்ய போறீங்க மட்டும் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம். ஒரு சில பரிகாரங்கள் ரகசியமா செய்யும் போதுதான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி ரகசியமா செஞ்சு பாருங்க. சரி, இப்போ இப்படி வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலைய என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 மாசம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு வேற ஏதாவது தாந்திரிக பொருளை நீங்க எரிக்கிறீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த பிரியாணி இலையையும் எரிக்கலாம். சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்திலையும்
பருப்புலையும் இந்த பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிரியாணி இலைய ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போடுங்க. இப்போ இந்த பிரியாணி இலை மறைச்சு வச்சிருக்கக்கூடிய துவரம் பருப்பை நாம சமையலுக்கு பயன்படுத்தலாமான்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க. தாராளமா பயன்படுத்தலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நீங்க எப்பயும் போல துவரம் பருப்பை பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த சக்தி வாய்ந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.